மகிமையுள்ள நாமத்தினாலே நமக்கு அடைக்கலமும் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையுமாய் இருக்கிறவருடைய சர்வ மகிமைக்கும் பாத்திரரால் விளங்கக்கூடிய புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கக்கூடிய நமக்காக பலியாகிய தேவ ஆட்டுக்குட்டியாகிய நம்முடைய பரிகாரியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த மாதத்தின் கடைசி உயிர்த்தெழுந்த ஆராதனை இந்த மாதத்தின் முதல் நாளிலே அவருக்கு உகந்த பலி செலுத்தி அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய சத்தத்துக்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகி தேவனுடைய பிள்ளையாகி நமக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் நல்ல நம்பிக்கையோடு நல்ல நம்பிக்கை பெறுகின்ற நல்ல விசுவாசம் பெறுகின்ற ஹalleluya ஹalleluya நல்ல கைது கொண்ட கைது கொண்ட இந்த சத்தம் ஓய்டா யாசத்து கைது சத்தம் கைது கட்ட எல்லாம் பிறந்து ஓடு கட்டத்துல வாங்கில எல்லாம் கட்டு போயிட்டு நல்ல ஆவியான சொல்றோம் ஆவியான இறங்கிட்டோம் உடம்புல கிரீசிங்க எல்லாம் பிறகு விலகிட்டு ஹalleluya ஆவியை அனல் முட்டி எழுப்பு கைது சொல்லு ஆவி அனல் முட்டி எழுப்பு கத்து கைது உடம்புல இருக்கிற ஆவி அனல் முட்டி எழுப்பு அதை கத்துடி பணி வைங்க அதை கத்துடி கொள்ள வைங்க அதை கத்துடி அபிஷேகம் அந்த ஆவி அனல் முட்டி ஓடி இருக்கிற பெருமட்டி ஆவி புது வேலை பொல்லாதாரி விளைவிட்டார் சிறைப்பட்டார் கட்டிகிறார் வெளியே போவாங்க ஜனங்கள் வெளியே போ ஹalleluya 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 இப்போ ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்கு போகுது ஆமென் இப்போ தைரியம் வந்திருக்கு வந்துச்சா இல்லையா ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்கு ஆமென் ஹalleluya மத்திய சுவிசேஷ புத்தகம் இப்ப நமக்கு போறதுக்கு முன்னாடி யோவான் 12:24 வாசி யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். மெய்யாகவே நல்லா கவனிக்கணும். அப்படி என்ன அர்த்தம்? சத்தியமா நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிக்கணும். எது மேல வச்சு சத்தியம் பண்றாங்க? ஒரு 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 புஸ்தகத்தின் மேல வச்சு பண்றாங்க. நல்லா கவனிக்கணும். என்ன சொல்றாங்க? மெய்யாகவே நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. அது அங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றதுல என்ன இருக்கான்? பொய். அவன் சொல்றதெல்லாம் நம்பிக்கையற்ற நிலைமை அது. ஆனா இங்க நம்முடைய தேவன் சொல்றாரு, படிக்க மெய்யாகவே அப்படின்னா சத்தியமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா மெய்யாகவே என்று இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு ஈடு இணையான வார்த்தை உலகத்திலே கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் தேவன் நம்மீது, நம்முடைய தேவன் நம்மீது எவ்வளவு கரிசனையா இருந்தால், எவ்வளவு நன்மேல் அவர் பிரியமா இருந்தால், எவ்வளவு நம்பிக்கை நம்மீது அவர் வைத்திருந்தால், எப்படி இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்து அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த மகிமையான ஸ்தானத்திலே நம்மை கொண்டு சேர்க்கும்படி உன்மேலும் என் மேலும் நம்மீது அவர் எவ்வளவு கண்ணோக்கமா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது பொய் இல்ல. எது பொய் இல்ல? என் வார்த்தை பொய் கிடையாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிவதில்லை. ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். மற்ற எந்த வார்த்தையும் ஒழிஞ்சு போயிடும். ஆமென். மற்ற எல்லா வார்த்தையும் ஒழிந்து போகும். ஆனால் இந்த தீர்க்கதரிசன வார்த்தையானது ஒரு காலம் என்னாகாது, ஒழிவே ஒழியாது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனியா இருக்கணும். யார் கோதுமை மணி? யார் கோதுமை மணி? நான் கோதுமை மணி. நீ யார்? யாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கோதுமை மணி எதுல வீண போய் எதுல வீணா? நல்லா புரிஞ்சுக்கோ, கவனிக்கணும். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து என்ன பண்ணிடு? சாகணும். சாகாம இருந்தா எப்படி இருக்காது? தனியா இருக்கும், தனித்து இருக்கும். அப்புறம் செத்ததையாகி செத்து போனா செத்ததையாகில் மிகுந்த பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்ப நீ மாமிசத்தின்படி சாகணுமா சாகக்கூடாதா? மாமிசத்தில் சாகணுமா சாகக்கூடாதா? நல்ல புரிஞ்சுக்கணும். இது கோதுமை மணி. இந்த கோதுமை மணி எதிர வேணும்? நிலத்துல வீட்டு என்ன ஆகுது? இது சாகணும். சாகாம இருந்தா தனித்திருக்கும். தனியார் பண்ணி தனியா உன் சுய அறிவுல, உன் சுய பலத்துல, உன் சுய புத்தியில, உன் மாமிச பலத்துல நீ தனியா இருக்கணும். ஆனா நீ செத்துட்டினா நிலத்தில் விழுந்து இந்த கோதுமை மணி மரித்து போனால், செத்து போனால், அது செத்து ஒரு விதை விழுந்து அது செத்தாதான் அதுக்குள்ள என்ன வருது? புரியுதா உனக்கு? ஒரு விதையை நடுற, ஒரு விதையை வைக்கிற, எதுக்குள்ள வைக்கிற? பேசு பேசு. ஒரு விதையை என்ன பண்றீங்க? மண்ணுக்குள்ள வைக்கிற. நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்குள்ள வைக்கிற? மண்ணுக்குள்ள வைக்கிற. அது என்ன விதையா கூட இருக்கட்டும், எந்த விதையாலும் பரவாயில்ல, எந்த விதையும் எதுல வைக்கணும்? மண்ணுக்குள்ளதான் வைக்கணும். உன்னை எங்க வைக்கணும்? மண்ணுக்குள்ளதான் வைக்கணும். அதான் மண்ணுக்குள்ள வைக்கும்போது சொல்றாங்க, இவர்களை நாங்கள் புதைக்கவில்லை. என்ன பண்றான்? விதைக்கிறோம். கைதிருக்கிறத விதைக்கிறாங்க. அவன மாதிரி கொண்டு போய் வச்சு உன்னை புதைக்கல, உன்னையும் என்னையும் கொண்டு போய் வச்சு மண்ணுக்குள்ள வச்சு என்ன பண்றாங்க? விதைக்கிறார்கள். விதைச்சா விதைனாங்க முளைக்கணும். செத்தாதான் முளைக்க முடியும். நீ வைக்கிற மண்ணுக்குள்ள வைக்கிற விதை சாகுன மண்ணுல அது செத்துதான் அதுக்குள்ள ஒரு துளிர் என்ன பண்ணு வெளியே கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்ப நீயும் நானும் மண்ணுல சாகணும், செத்தாதான் இன்னொன்னு வளரும். அப்படி சொல்லு பாப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். விதை சாகணும் மண்ணுல, செத்தாதான் அந்த விதை செத்த பிறகுதான் அதுல என்ன ஆகுது? ஒரு துளிர் வருது. சாகாம கிடந்துச்சுன்னா அந்த விதை எதுக்கு? பிரயோஜனம் இல்லாத விதை, பயன்படாத விதை, தகுதியற்ற விதை, தனித்து விடப்பட்ட விதை, பிரயோஜனப்படாத விதை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நிலத்தின் முகத்தை காஞ்சோரி என்ன பண்ணிது? மூடினது. நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது. நான் அந்த வழியை கடந்த போனே அதை குறித்து சற்று யோசித்தேன். ஏன் இப்படி நடந்துச்சு? இந்த நிலம் பிரகாசம் இல்லாமல், இந்த நிலம் வளர்ச்சி இல்லாமல், இந்த நிலம் பெருக்கம் இல்லாமல், இந்த நிலத்துல ஆசீர்வாதம் இல்லாமல், இந்த நிலம் ஏன் அப்படியே இருக்குது? வறண்டு கிடக்குது, விளைச்சல் இல்லாமல் இருக்குது, ஆசீர்வாதம் இல்லாம இருக்குது. ஏன்னு பார்த்து சற்று யோசித்து பார்த்தா நீதிமொழிகள் 24 படிக்க 31-34 தகவல் முடிச்சுவாங்க. இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. போன வாரம் ஆவியார் சொன்ன வார்த்தை, நிலம் என்ன ஆகுது? நிலம் எப்படி இருக்குது? திரும்ப வந்து மண்ணை கொட்டி மண்ணுக்குள் மண்ணெண்ணை ஓட வச்சு கை பிடிச்சி ஆடு ஆடு எழுத வேண்டியதாக.
நிலம் எப்படிப்பட்ட நிலமா இருந்துச்சு? முள்ளு கடந்துச்சு. அல்லேலூயா. சில பேர் தொட்டு பாரு, தொடுத்து பக்கத்து தொட்டு பாரு. தொட்டியா தொட்டியா சகடிதா சகடிதா இல்லையா? குத்துதா? என்ன குத்துதா? இது மாம்சத்தில் தொட்ட ஒன்றாகாது. ஆவில தொட்டு பார்த்தா, ஆவில தொட்டு பார்த்தா குத்து, ஆவில தொட்டு பார்த்தா இப்ப தொட்டு பாரு. சீட்டி போயிடலாம் சில பேர் ஆவில சீட்டி பார்த்துட்டா, ஆவில சீட்டி மாம்சம் சீட்டக்கூடாது. மாம்சம் சீட்டி பார்த்தா தொடரும் தெரியுமா? ஆவில சீட்டி பார்த்துட்டா அது என்ன முள்ளு குத்தும். முள்ளு என்ன பண்ண நம்மள குத்தும். அப்ப நீ புரிஞ்சு வேண்டிதான், இது உன்ன என்ன ஆகல, இந்த கோதுமை மணி என்ன ஆகலன்னா சாகல. அல்லேலூயா. சாகணும். நிலத்தை காஞ்சோரி மூடினது. ஏன் மூடினது? படிங்க முடிச்சவங்க. நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது. கற்சுவர் இடிந்து கிடந்தது. இடிக்குது. கற்சுவர் என்னது? திரும்ப கேக்குறேன். கற்சுவர் என்னது? கற்சுவர் என்னது? போன நாத்திகமா சொல்லி கொடுத்து இந்த நாத்திகம் கேட்டா என்ன தெரியல தெரியல. அப்ப நான் சில பேர் கேட்பேன், செய்தி என்ன செய்தி, செய்தி கருத்து நான் கேட்டா என்ன பேசுறேன், என்ன பேசுறேன் கருத்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? காது உள்ளவன் உன் காது எங்கே இருக்குது? அப்போ உன் காது இங்க உட்காந்துங்க, உன் காது இங்க உட்காந்துங்க எங்கே இருக்குது? இங்க காது இருந்தா இந்த சத்தம் உனக்கு என்ன ஆகும்? கேட்கும். காது என்ன இருக்குது? ரெண்டு காது என்ன இருக்குது? ரெண்டு காதுல என்ன இருக்குது? இந்த சத்தத்தை கேட்டு அதை உள்வாங்கி அது எங்க கொண்டு போகுது? மூளைக்கும் இருதயத்துக்கு கொண்டு போகுது. உனக்கு நான் சயின்ஸ் பாடம் எடுக்கல, இது உண்மை. காது வழியா இருக்கிற துவாரத்தின் வழியாக இந்த சத்தம் கேட்கப்பட்டு அது உன் மூளை பகுதிக்கும் உன் இருதயத்துக்கு என்ன போகுது? அந்த சத்தம் போகுது. ஒண்ணு உன் மூளைக்குள்ள இருக்கணும் அந்த சத்தம், ஒண்ணு உன் இருதயத்தில் இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா நீ படிக்க முடியாது. டீச்சர் சொல்றத வாத்தியார் கத்து கொடுத்த இந்த பக்கம் கேட்டு மூலையில வச்சாதான் படிக்க முடியும், நல்லா படிக்க முடியும். நீ மாத்திரம் போயிட்டு 4 பக்கம் பார்த்துட்டு அங்கேயே கேட்கறாங்க எதை நினைச்சுதான் என்ன பண்ண முடியாது? படிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கச்சுவர் என்னது? நிலத்தை சுற்றி இருக்க கச்சுவர் இடித்து கிடந்தாச்சு. உங்கள்கிட்ட செப்பை இல்லை, உங்கள்கிட்ட பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை, உங்கள்கிட்ட என்ன இல்லை? வேத வாசிப்பு இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இதெல்லாம் இல்லாதனால கர்த்தர் போட்ட கச்சுவர் என்னாச்சு? ஒழிஞ்சு போயிடுச்சு. நீ ஜெபம் பண்ற ஆனா ஜெபத்துக்கு வான வர. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப சந்தோஷமா நிறைய பேர் வரல. நான் செஞ்சேன் அதனால உனக்காக. நீ செஞ்ச தெரியல. வெள்ளிக்கிழமை எல்லாம் யாரு டீ பண்ணு கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டீங்க? வெள்ளிக்கிழமை இப்போ அங்கங்க வச்சு நான் கை தூக்குறேன். ஆமா, போட்ட அங்க போட்ட சாப்பாடுனா யார் வாங்கி சாப்பிடுங்க? கை தூக்கு பார்ப்போம். டீ பண்ணு வாங்கி சாப்பிட்டவங்க, சோறு சாப்பிட்டவங்க, கொடி ஏற்றத்தை பார்க்க போனவங்க எத்தனை பேர் போனீங்க? போனீங்களா? நான் போலியா? யாரும் போலியா? கொடி ஏற்றத்துக்கு யாரும் போல. சோறு போடுறது யாரும் வாங்கி இல்லை? சோறு வாங்கி தனியா? வாங்கி தனியா? வாங்கி இல்லையா? தனியா? ரைட்டு, சூப்பர். அடுத்து டீ பண்ணு போன விசுவாசி யாரும் கிடையாது. உன்ன மாதிரி விசுவாசி இன்னும் 100 வருஷத்துக்கு எது பேர் என்ன சொல்லு? உண்மை சொல்லு. டீ பண்ணு வாங்கி சாப்பிட்டே இல்லையா? போட்ட சோறு வாங்கி சாப்பிட்டே இல்லையா? கொடியேற்றத்தை பார்த்தே இல்லையா? சில பேர் இன்னும் கொடியேற்றத்துக்கு போன வரவே இல்லை. தேன் போய்க்கிறாங்க, கொடியேற்ற போய்க்கிறாங்க. சில பேர் இன்னும் வரவே இல்லை. வெள்ளமா தேர்ப்பா, தேர் ஏற்றிட்டு வருவாங்க. பாவம், தேர்லாம் ஏற்றிட்டு வரணும். பாவம், நல்லது. சரி, சோறு வாங்கி சாப்பிட்டியா? என்னத்துக்கு வாங்க? சரி, பட்னீர்
டீ கடைக்கு போயிட்டு டீ வாங்கி பண்ணு வாங்கி நீ சாப்பிடு. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இன்னும் எதுக்கு சாப்பாடு போட்டாங்க? மாதா யாரு? மாதா யாரு? அம்மாவா? அம்மா நினைவுகளுக்கு சொல்லி போட்டாங்க இல்லை அம்மா பிறந்தவங்களுக்கு சொல்லி போட்டாங்க? எதுக்கு சொல்லி போட்டாங்க? மாதானா என்னது தெரியுமா உனக்கு? மாதா என்ன தெரியுமா? என்ன மாதானா என்ன பேர் சொல்லு. மாதா தெரியும். அந்த மாதா எதுல? மாதா எப்படி இது? சிலையதான வச்சுக்கிறாங்க. சிலைக்கு முன்னாடி படைக்கப்படுது. நீ தெரியலாமா? சொல்றது கேளு. எவ்வளவு வருஷம் விசுவாசினி? எத்தனை வருஷம் விசுவாசினி சொல்லுமா? நான் கேட்கறது ஒரு கோபம் வந்தா நீ திட்டு. நான் சொல்றது கேளு. நீ எவ்வளவு வருஷம் தப்புன்னா நான் சொல்றேன். எவ்வளவு வருஷம் விசுவாசினி? ஒரு சிலைக்கு முன்னாடி படைக்கிற அந்த சாப்பாட்டை அந்த டீ பண்ணி நீ வாங்கி தின்னலாமா? ஏன் தின்ன? என்ன பசி கொடுமை? என்ன புதுசா சொல்ற பசி கொடுமை? எங்களுக்கெல்லாம் பசி கிடையாதா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. நான் சொல்றது கேளு. நான் சொல்றது எல்லாம் கேட்டுக்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை. எதுல இல்லை? எங்கேயும் கடை இல்லை. எனக்கு சுகரு, எனக்கு பசி எடுத்துச்சு, அதனால போய் வாங்கி போனேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சு இல்லை. எதுல இருக்குது? பலத்தில். புரியுதா? என் ஆண்டவருக்காக இதெல்லாம் என்ன பண்றேன்? வெறுக்கிறேன்னு சொல்லணும். புரியுதா சொல்றது? அது எதுக்கு சாப்பிட்டு தெரியுமா? இப்ப நீ சோறு சாப்பிட்ட டீ பண்ணலாம் தின்னல, அது என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வந்துடும். எது கொண்டு வந்துடும்? சாபம். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட நீ, ஞானஸ்தானம் எடுத்த நீ, திருவென்ற பங்கு பெற நீ, விக்கிரகத்துக்கு முன்பாக படைக்கப்பட்ட அதுக்கு செஞ்ச சாப்பாட்டை நீ தின்னா உனக்கு சாபம். பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. நான் சொல்ல. உனக்கு கோபம் வந்தா, உனக்கு ஆத்திரம் வந்தா, திட்டனா இதை வந்து கீச்சு போட்டு. புரியுதா சொல்றது? 4 பேருடைய விசுவாசம் உடனே கெட்டு போயிடும். நீ பண்றத பார்த்தா நீ வாங்கி தின்னும் போது அவன் ஆடுமா? இதெல்லாம் சர்ச்சைக்கு போதனை யாரை திட்டுவான்? உன்னை திட்ட மாட்டான். உனக்கு ரட்சிப்பு கொடுத்திருப்பாரு அவரு. உனக்காக தொங்கினார் பாரு, குத்திங்க ரத்த சித்தி. அவரு அசிங்கப்படுறாரு. யாரால? உனக்காக ஒரு ரத்தத்தை செஞ்சு உயிரை கொடுத்தாரு அவரு. எதுக்கு? ஒரு விக்கிரத்துக்கு முன்னாடி, ஒரு சிலைக்கு முன்னாடி படிச்சு உனக்கு சோறு கீ தெரியும், அதை போய் வாங்கி தின்ற நீ. எவ்வளவு காலம் விசுவாசி நீ? கொடுத்தாங்க, வாங்கினேன், கூப்பிட்டாங்க, போனேன். இப்படி சில பேர் கூப்பிட்டாங்க, போனேன், போனாங்களா? நல்லா வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறியாமை, நல்லா கேளு. அறியாமையின் காலங்கள் தேவன் எப்படிங்கிறாரு? காணாதவர் போல இருக்கிறார். எப்ப? இதை தொடர்றதுக்கு முன்னாடி. இதை தொடர்றதுக்கு முன்னாடி தேவன் நீ செய்யற எல்லா தப்பையும் மன்னிப்பார். இதை தொட்ட பிறகு நீ செய்யற எந்த தப்பும் மன்னிக்கப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கச்சுவர் என்பது உன் ஜெபம். கச்சுவர் என்பது உன் விசுவாசம். கச்சுவர் என்பது உன் நம்பிக்கை. கச்சுவர் என்பது உன் பரிசுத்த நடக்கை. இது மீறினா கச்சுவர் உடையும். பிசாசு உள்ள வந்துடுவான். பிசாசு உள்ள வரக்கூடாது. கர்த்தர் உன்னை வேறு எடுத்து பாதுகாக்கிறாரு. நீ போய் கண்டதெல்லாம் செஞ்சினா, உடன்படிக்கை மீறினா, சத்தத்தை மீறினா, பிரமாணத்தை மீறினா, வார்த்தை மீறினா, ஏதேனை விட்டு வெளியே போயிடுவேன். ஏதேனை விட்டு வெளியே போயிடுவேன். கர்த்தருக்கு உனக்கும் அதை மகிமைக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது. உன்னை அழைத்து உனக்காக சித்தப்பட்ட ரத்தமே இந்த ஆண்டவரை திரும்ப கொண்டு போய் செல்வியிலே அழைச்சிட்டீங்க. மாறுபாடும் இல்லாத, விசுவாசம் இல்லாத சந்ததி தான் பேசுறாங்க. என்ன ஜனங்கிட்ட உபத்திரம் வரும், பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், பாதைகள் வரும், வியாதி வரும், எதிர்ப்பு வரும், தடைகள் வரும், வறுமை வரும், மரணம் வரும். எந்த நிலைமை யாருக்காக நிலை? யாருக்காக நிலை? யாருக்காக நிலை? யாருக்காக நிற்கணும்? கர்த்தருக்காக நின்னா யாருக்காக நிற்பாரு?
கண்டிப்பா நிப்பாரு, கண்டிப்பா நிப்பாரு. நீ ஜெபிக்க கூடாதுடா, பிரமாண பத்திரம் எழுதிச்சுடா, ராஜா முத்திரை போட்டாரா, நீ திரும்ப ஜெபிக்கிறது ஜெபம் பண்ண கூடாதா என்று சத்தம் வந்த பிறகு அவன் என்ன பண்றான்? போய் ஓ சத்தம்லாம் எனக்கு பெருசு இல்லை, நான் யாரை நோக்கி பார்ப்பேன்? யார் நோக்கி பார்ப்பேன்? என் தேவனை நோக்கி பார்ப்பேன் என்று தன் ஜெப நேரத்தை அவன் செய்யக்கூடிய 3 வேளையும் காலை மதியம் மாலை என்று அவன் நியமித்தபடி அவன் ஜெபிக்கிறான். அவனை பிடித்து இவன் உடன்படிக்கை மீறினான், சத்தத்தை மீறினான், ராஜாவின் வார்த்தைக்கு மீறினான் என்று அவனை பிடித்து எங்க தூக்கி போட்டாங்க? எங்க போட்டாங்க? சிங்கங்கள் சூழ்ந்திருக்கிற கெபியில போட்டாங்க. அவன் மறுதளிச்சானா? வேணாம் விட்டுருங்க, இனிமேல் ஜெபம் பண்ண மாட்டேன் சொன்னா இல்ல. எங்க தூக்கி போடு? எங்க தூக்கி போடு? அவனை தெரியும் என்னை உண்டாக்கினவர் இந்த சிங்கத்தை உண்டாக்கினார். அவன் சொல்வார், கட்டளை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கத்தை உண்டாக்கியவர் யார் உண்டாக்கினாரு? ஏன்னா அங்க எழுதப்பட்டது தேவன் எல்லா காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஜோடாய் உண்டாக்கினாரு. யார் படிச்சது சிங்கத்தை? யார் படிச்ச சிங்கத்தை? கர்த்தர் படிச்சாரு. கர்த்தர் சொல்லாம சிங்கம் என்ன தொடாது. எதுவுமே நம்புற, எதுவுமே நம்புற, எதுவுமே நம்புற. தேவன் அனுமதி கொடுக்காமல் என்னையோ என் வீட்டையோ என் குடும்பத்தையோ எந்த பிசாசும் தொட முடியாது. கையை சொல்லு, தேவன் எனக்கு அனுமதி தராத வரைக்கும் யாரையும் தொட முடியாது. அல்லேலூயா. என்றைக்கு ஜெபம் வாய்க்கலே விடுபடுகிறதோ, என்றைக்கு விசுவாசம் உன்னை விட்டு விலகுதோ, என்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னை விட்டு விலகுதோ, என்றைக்கு வேத வசனத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை சீர்குலையுதோ, கச்சுவர் உடையும் விசுவாசம் உள்ள வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். வேதம் சொல்லுது, ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமே என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான். அவன் உங்களை விழுங்க பார்ப்பான். அவன் என்ன பண்ணுவாங்கள? தூங்குமா கொஞ்ச நேரம், என்ன பண்ணுவான்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நேற்று ஆவியான சொன்னதை நான் செஞ்சேன். இப்போ கேட்டேன், இப்போ கேட்கல. அதை நிறைய இப்போ திடீர்னு ஞாபகப்படுத்துறேன். இந்த செய்தி நேரத்திலையும் ஞாபகப்படுத்துறேன். எனக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஏன் பங்கு வர மாதிரி? செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கும் வெள்ளிக்கிழமை அபிஷேக ஆராதனைக்கும் ஏன் நீ வர மாற? ஒன்றும் இல்லை, அங்கே பேசுவேன். இல்லை வேலை தரு வேலை பிடிச்சிக்கோ. யாரா கூட யாரில் கிடையாது. உன் வேலை இது, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இது. யார் வரணும்? யார் வரணுங்க? நீ வரணும். யார் வந்து நடத்துன ஜெபத்தை? யார் வந்து நடத்தினா? ஜெபத்துல வந்து யார் நடத்தினா? இது ஏன் வேலை. ஞாயிற்றுக்கிழமை ஏன் வேலை. ஜெபத்துல யார் நடத்தினா? நீங்க எப்ப நீங்க தயாரானதான் நீ சொல்லி நீ வளர்கிறது அநேகருக்கு என்ன ஆகணும்? தெரிந்திருக்க கடவுது. அதான் திரும்ப சொல்ற வாலிப பிள்ளைகளே, நீங்கள் தீமோத்தேயு புத்தகத்தை 1-2 அதிகாரத்தை எடுத்து திரும்ப திரும்ப என்ன பண்ணீங்க? வாசிங்கள். அன்பான சகோதரி சகோதரிகளே, நீங்களும் எடுத்து வாசிங்கள். வேதத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 30 அதிகாரத்தை வாசிங்கள். தீமோத்தேயு புத்தகம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்தை வாசிங்கள். இதெல்லாம் உங்களுக்கு புரியும். குடும்பம் என்ன, வாழ்க்கை என்ன, நான் யாரு, நான் எப்படி வாழணும், இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஊழியம் ஒண்ணுது, ஊழியம் நம்மளுது, ஊழியம் உங்க கையில இருக்குது. யார் வரா? யார் வரா? ரமேஷ் வீட்டுல இருந்து வரல, ஐசக் வீட்டுல இருந்து வரல. நான் கேட்ட வீட்டுல தான் இருக்கிறாரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் எங்க வரணும்? எங்க வரணும்? வரணும். ஏன் இங்க வந்தா என்ன சொத்து ஆகிட்டு?
இங்க வந்து சொத்து ஆகிட்டு இல்ல வேற என்ன காலி ஆயிட்டா ஒண்ணும் கிடையாது. கொஞ்ச நேரம் வந்து தேவசமத்தை நின்று போட்டுன்னா என்ன இருக்குது, என்ன கெட்டு போகுது, என்ன கெட்டு போகுது, என்ன குறைச்சு போட்டு போகுது. அல்லேலூயா அல்லேலூயா. அங்க இருந்து பெருங்குளத்துல இருந்து 3-4 கிலோமீட்டர் இருந்து வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து ட்ரெயின் ஏறி சென்ட்ரல் வந்துட்டு, சென்ட்ரல் இருந்து ட்ரெயின் ஏறி ஜீவா வந்துட்டு, ஜீவால இருந்து இறங்கி இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாரு. எதனால இது நடக்குது, எதனால இது நடக்குது? விசுவாசத்தினால. நல்லா நீ கவனிக்கணும், விசுவாசத்தினால. ஆனா பக்கத்துல இருக்கிற நமக்கு நேரத்தோட என்ன பண்ண முடியல, வர முடியல. இது என்னது? பயம் இல்ல. யார் மேல பயம் இல்ல? நாமெல்லாம் போய் சிஎஸ்ஐ சபையில வாசல்ல போய் நிக்கணும். எங்க போய் நிக்கணும்? சிஎஸ்ஐ சபை வாசல்ல போய் என்ன பண்ணா நிக்கணும். அங்க 8 மணிக்கு பலி, அங்க 8 மணிக்கு பலி, இங்க ஆராதனை, அங்க பலி. 8 மணிக்கு 8 மணிக்கு மேல ஒருத்தரும் வர மாட்டான். 8 மணிக்கு மேல ஒருத்தர் வர மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? 8 மணிக்குள்ள 5000 பேர் இருந்தாலும் 8 மணிக்குள்ள லேட் ஆயிடுவான். நம்ம 8 மணி ஆராதனை, 8 மணிக்குள்ள அத்தனை பேர் வந்துருவாங்க. 5000 பேர் இருக்க சபையா இருந்தாலும் அப்படியே வந்துருவாங்க. 8 மணிக்கு மேல ஒரு ஆள் கூட வர மாட்டான். நீ போய் பாரு. ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறவன், ஏன் வளர்ச்சி அடைகிறவன், ஏன் பெருக்கமா இருக்கிறவன் கீழ்ப்படிதல். இந்த பெந்தகோஸ்து சபைக்கு தான் வேகாத கோசுக்கு தான் கீழ்ப்படிக்கிறதே இல்ல. நல்ல பேர் வச்சு அந்த பெந்தகோஸ்து இது வேகாத கோசு. என்ன சத்தியத்தை சொன்னாலும், என்ன அபிஷேகத்தை ஊத்தினாலும், என்ன ஜெபம் பண்ணாலும் இது வேகாது. கோதுமை மணி நேரத்துல வந்து சாகல. ஜெப வாழ்க்கையில கச்சவர் ஒழிஞ்சு போச்சு, காற்று பக்கத்துல முடிச்சு வேசையில வாழ்க்கையில. அல்லேலூயா அல்லேலூயா. அங்கே எடுத்து போயிட்டாரு. அவர் வசனத்துல வாஞ்சியா இருப்பாரு தெரியும். அவே ஏன் இது நடக்குதுன்னா படிங்க. கச்சவன் எழுதி கிடந்தது, அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், நோக்கி புத்தி அடைந்து இன்னும் கொஞ்சம் உறகட்டும், இது உனக்கு இருந்துச்சுன்னா விசுவாசம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, கர்த்தர் தேடுகிற நேரம், இதெல்லாம் உனக்கு இல்லைன்னா என்ன ஆகுது? தரித்திரம் வழிபோக்கனை போலவும், வறுமை ஆயுத மனிதனை போலவும் உங்ககிட்ட வந்துடும். கச்சவத்தை ஒழிஞ்சு போச்சு. என்ன வேணாலும் உள்ள வரும். அல்லேலூயா அல்லேலூயா. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், சத்துரு வருவான், வேதனை வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், எல்லாம் வரும். என்ன இல்ல, என்ன இல்ல? பாதுகாப்பு சுவர் இல்லை, ஜெப வாழ்க்கை இல்லை. உனக்கு வீட்டுல ஜெபம் பண்ண முடியாது. அதனால உனக்கு ஜெப நேரத்தை வச்சு இங்க வந்து ஜெபம் பண்ண கூப்பிடுறோம். நீ வர்றதில்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்க. எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? வீட்டுக்குள்ளேயே இருக்கிற. பீரோக்குள்ள உன்னை வச்சு பூட்டிடும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ வளரணுன்றதுக்காக, சத்திய வசனத்துல வளரணுன்றதுக்காக, கர்த்தருடைய மகிமையில வளரணுன்றதுக்காக உனக்கு தனியா ஒரு நாளை நீ வச்சு, அதுக்கு அபிஷேக ஆராதனை ஒண்ணு வச்சு, இங்க கர்த்தர்கிட்ட வைராக்கியமா போராடி, ஆவியானவரே உடைய ஜனங்கள் மீது உடைய ஆவியை ஊற்றன்னு நீங்க கத்தி கதறி போராடி ஆண்டவரோட யுத்தம் பண்ணி கேட்கிறோம். அபிஷேக ஆராதனையில ஏன் இந்த அபிஷேகம் உன் மேல வந்தா, உன் மேல ஆவியானவர் வந்தா, உன் குடும்பத்துல இருக்க தலைகள் உடையறதுக்காக நீ வர்றதில்லை. என்ன வரதில்லை? நீ என்ன பண்றதில்லை? வரதில்லை. அவன் சொல்லுவான் வரும், ஆனா அது வராது. ஆவி சொல்லுது நீங்க அபிஷேக ஆராதனை போவோம் அப்படின்னு சொல்லுது. 6 மணி ஆச்சு உடனே மாமிசம் சொல்லாது, இல்ல இல்ல இது வராது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவி உற்சாகம் உள்ளது, அது சொல்லும் அபிஷேக ஆராதனை கண்டிப்பா போயிடணும், கண்டிப்பா போயிட்டு சொல்லும். அபிஷேக ஆராதனைக்கு ஆவின்னு சொல்லும், கண்டிப்பா போயிடணும். ஆனா 6 மணிக்கு சொல்லும் மாமிசம் சரீரம் சொல்லும், இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். ஆமென் அல்லேலூயா.
இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நித்திரை செய்து வேண்டாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் வரைந்தவன் போல வரும். இப்ப இந்த காஞ்சோரி நிலகணும். நிலம் என்ன நிலம்? நிலம் என்ன நிலம்? பாழ் நிலம். நிலம் என்ன நிலம்? பாழ் நிலம். நிலம் யாரு? நிலம் யாரு? ஒரு சின்ன ஒரு வசனத்தை சொல்லுறேன். சரி, 8 வருஷம் நான் அங்க வரேன், அங்க வந்துடுறேன். இப்ப 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 பண்படுத்தப்பட்ட நிலம் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். பண்படுத்தாத படம் தான் நிலம் தான் தூங்குது, விசுவாசிக்கல, ஜெபிக்கல, கச்சவன் ஒழிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சுங்க, புரிஞ்சுங்க இல்லையா? ஒரு நிலம், ஒரு நிலம் விசுவாசிக்காத நிலம், மண்ணில விட்டு சாகாத நிலம். அந்த நிலத்துக்கு வைக்கப்பட்ட கச்சவன் என்னாச்சு? இடிஞ்சு போச்சு. இப்ப நல்ல நிலம் ஒண்ணு இருக்குது. அந்த நிலம் என்ன பார்க்க வரும். அது 8 வருஷம். யோபு 19 அதிகாரம் இல்ல யோபு 2 அதிகாரம் 9, 10 வருஷத்துக்கு படி. இது என்ன நிலம் பாரு. அப்போது மனைவி புருஷனை பார்த்து, யோபு மனைவி புருஷனை பார்த்து சொல்றா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாயிருப்பானே. அவன் யார் மேல உறுதியாகிறான்? யார் மேல உறுதியாகிறான்? தேவன் மேல. யார் மேல? இது பண்படுத்தப்பட்ட நிலம். உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறது. நான் உனக்கு நிலம் பண்படுத்தாத வரைக்கும் இது பிரயோஜனப்படாது. பண்படுத்தப்பட்ட நிலமா பிரயோஜனப்படும். உனக்கு எக்ஸாம்பிள். இப்ப யோபு மனைவி சொல்றா புருஷனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்பானே. தேவனை திட்டி உன் உயிரினம் என்று விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. புருஷன் வியாதியில கிடக்கிறான். யார் கிடக்கிறான்? புருஷன் வியாதியில கிடக்கிறான். இந்த வியாதி ஏன் வந்தது, எதுக்கு வந்தது யாருக்கு தெரியாது. யோபுக்கு கூட தெரியாது. வியாதியை அவனுக்கு அனுமதித்தது யாரு அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை எப்படி வந்தது உனக்கு தெரியாது. திடீர்னு வாழ்க்கையில கஷ்டம் வந்தது உனக்கு புரியாது. ஏன் வியாதி வந்தது உனக்கு புரியாது. ஏன் போராட்டம் வந்தது உனக்கு தெரியாது. யார் அனுமதிக்கிறது? யார் அனுமதிக்கிறது? யோபுவின் சரீரத்திலே பிசாசு வஞ்சிக்கும்படி யார் அனுமதி கொடுத்தது? கர்த்தர் அனுமதி கொடுத்தாரு. உன்னையும் என்னையும் வஞ்சிக்க, உன்னையும் என்னையும் சிச்சிக்க, உன்னையும் என்னையும் புடமிட, உன்னையும் என்னையும் சோதித்து பார்க்க கர்த்தர் அனுமதி கொடுப்பாரு. அதுக்கு யார் ஒப்பு கொடுக்கணும்? வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. ஏன் வந்துச்சு? தெரியல. இந்த கஷ்டம் சில ஒத்து சொல்ற சொல்றேன். ஒரே சண்டை. என்னம்மா சர்ச்சுக்கு வரல? ஒரே சண்டை. நான் சொன்னேன், சர்ச்சுக்கு வந்ததுனால உனக்கு சண்டையா? என்ன கேட்ட? சபைக்கு வந்ததுனால உனக்கு சண்டையா? நீ எப்போ 24 மணி நேரமும் சண்டை போடுறாரு. உனக்கு இன்னும் 4 மணி நேரத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்கணும். அப்போ உனக்கு பத்தாது. 24 மணி நேரத்தை கத்த உனக்கு 28 மணி நேரமா கொடுத்தா கூட உன் வாயும் ஒழியாது. வாய் என்ன அடங்காது. வாய் என்ன பண்ணாத? அடங்காது. அப்பேற்பட்ட ஆவி அந்த ஆவி. சரி, அந்த ஆவி பத்தி நமக்கு தெரியும். இங்க வந்தாவது அந்த ஆவி போர் பார்த்தாக்கா வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனி, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு சொன்னது யாரு? யாரு? பொண்டாட்டி. பொண்டாட்டி. சரி, இது மேல போக கூடாது. அது புருஷனை சொல்றாரு. அதற்கு அவன், மேல போனா உனக்கு நீ பாதிக்கப்படுவ. வேணாம், ஆவியானவர் அப்படியே இறங்கிடுவோம், அப்படியே விட்டுருவோம். வேணாம், அந்த வரை ஆவியானவர் சொல்லி அப்படியே இறங்கிடுவோம். மேல போகணும். தூண்டுதல், ஆவியானவர் தூண்டுதல் வரும்போது மன்னிப்பு கேட்டுருவோம். வேணாம், அந்த வரை விட்டுருக்கு அப்படின்னு கீழே இறங்கி போறேன். புருஷன் சொல்றாரு. அதற்கு யோபு சொல்றான், புருஷன் சொல்றான், நீ பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாய். எப்படி பண்படுத்தப்பட்ட நிலம் எப்படி மாறுது பாரு. இதுதான் பண்படுத்தப்பட்ட நிலம். சூழ்நிலை அறிந்து, சிச்சுவேஷன் புரிந்து, குடும்ப நிலைமையை புரிந்து
குடும்ப சூழ்நிலை புரிந்து எங்க பேசணும், யார்கிட்ட பேசணும், எதை பேசணும், எந்த வார்த்தை எடுத்து வைக்கணும், பண்படுத்தப்பட்ட நிலம் தெரிஞ்சுக்கணும். பக்குவமா பேசணும், பதற்றமா பேசக்கூடாது, தைரியமா பேசணும், துணிச்சலா பேசக்கூடாது, அமைதியா பேசணும், அகம்பாகமா பேசக்கூடாது. யார் பேசினாலும் உனக்கு சத்தியத்தை திரும்ப கொண்டு வர. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பேசுறான், அதிகாரத்தோட பேசுறான், துணிச்சலா பேசுறான். யார்கிட்ட பேசுறாவ? யார்கிட்ட? புருஷன்கிட்ட பேசுறா. அதுக்கு புருஷன் சொல்றான், நீ பைத்தியக்காரி போல பேசாத, தேவன் கையில் நன்மையை பெற்ற நான் தீமையும் பெற வேண்டாமோ? இது என்ன நிலை? இது என்ன நிலை? இது பண்படுத்தப்பட்ட நிலம். அவரை நம்பி தைரியமா இருக்கிறான். தேவன் கையில் நன்மை பெற்ற நான் தீமையும் பெறணும். இதான் திட்டம், தேவ திட்டம். நன்மை மாத்திரமல்ல, என்ன ஆசீர்வதிக்கவே மாட்டார் ஆண்டவர். கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. அவன் சொல்ல போறோம். அல்லேலூயா. பிரச்சனை மேல பிரச்சனை வருது, கஷ்டத்து மேல கஷ்டம் வருது, தடையாவே இருக்குது, எதுவும் நிறைவேறலையே, கண்டிப்பா நடக்கும், காரியம் ஜெயமாகணும். எதுவரை விசுவாசிக்கிறேன். நிலம் பண்படுத்தணும். நிலகோணி நிலம் என்னாகணும்? பண்படுத்தப்பட்ட நிலம். பண்படுத்தப்பட்ட நிலம் தான் சொல்லுது, தேவன் கையில் நன்மை பெற்ற நான் எதை அனுமதிக்கணும்? தீமை அனுமதிக்கணும், தீமை அனுமதிக்கணும். இதுதான் பண்படுத்தப்பட்ட நிலம். பண்படுத்தாத நிலம் சொல்லுது, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. இது பண்படுத்தாத நிலம். காஞ்சோரி மூடின நிலம், முள்ளுக்காலாய் மாறின நிலம், பாழ் நிலம் சொல்லுது, அந்த தேவனை தூஷித்து உயிரை முடியா, இன்னுமையா வாழ்ந்துருக்கிறேன், இன்னுமையா ஆண்டவரோட நம்பிக்கை வச்சுக்கிறேன் என்று சொந்த மனைவியை கேட்கிறான் புருஷனை பார்த்து. பண்படுத்தப்பட்ட நிலம், பண்படுத்தாத நிலம், டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கலாம். இப்ப 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6 இருந்து எல்லாரையும் 15 வரைக்கும் படிக்கும். எல்லாரையும் மீட்கும் பொருளாக, எல்லாரையும் வேற, எல்லாரையும் நம்ம மட்டுமா? நம்ம மட்டுமா? எல்லாரையும். எல்லாரும் என்ன அர்த்தம்? எல்லாரும் என்ன அர்த்தம்? எல்லாரும் என்ன அர்த்தம்? முழு உலகமும். யாரு? முழு உலகமும். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி. மனுஷனாகிய பண்படுத்தப்பட்ட நிலம் யாரு? கிறிஸ்து. பண்படுத்தப்பட்ட நிலம் எல்லாரையும் மீட்கும் பொருளாக வந்த நிலம் இது. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரையும் மீட்கும் பொருளாக பண்படுத்தப்பட்ட நிலமாக மனுஷனாக வந்தார் அவரு. அதான் பண்படுத்தப்பட்ட நிலம். அவர் சொல்ற, நான் சுயமாய் வரல. நான் வரல, எதுக்கு சொல்றேன்னா, சுயமாய் வாழல. எதுல வாழல? சுயமாய் வாழல. யார் சொல்றபடி வாழ்றாங்க? அவர் சொல்றபடி வாழ்றாங்க. அல்லேலூயா. அவர் சொல்ற, நான் சுயமாய் வரல, என்னை அனுப்பின பிதா என்னோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சொல்ற, நான் சுயமாய் பேசல, என்னை அனுப்பினவர் எனக்கு வார்த்தை கொடுத்தார். அல்லேலூயா. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். தேவனிடத்தில் கேட்ட சத்தியத்தை நான் யாருக்கு சொல்றேன்? உங்களுக்கு சொல்றேன். சத்தியத்தை உனக்கு நான் சொல்லுகிறதுனாலே, உன்னை கண்டித்து உணர்த்துகிறதுனாலே, வேத வசனத்தை கோடிட்டு காட்டுகிறதுனாலே, சத்தியத்தின்படி உனக்கு போதிக்கிறதுனாலே, நான் உனக்கு சத்துருவமான பிரச்சனையே கிடையாது. எனக்கு போதிக்கப்பட்ட, எனக்கு உணர்த்தப்படுகிற, எனக்கு அருளப்படுகிற வேத வசனத்தை நான் உனக்கு கலங்கம் இல்லாமல் போதிக்கணும். கலங்கம் இல்லாமல் திருவசனமாக ஞானப்பாலருக்கு பேரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கவனிச்சுக்கணும். கலங்கம் இல்லாமல், கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பால். அந்த பால் இந்த வேத வசனம், அதனை வாஞ்சியா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கலங்கம் இல்லாதது, இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தை கபடம் இல்லாதது, யாரையும் குற்றப்படுத்தி பேசாத வார்த்தை. இது கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறதை காது இருந்தா கேள். பண்படுத்தப்பட்ட நிலமாக
மீட்பராக இயேசு வந்தார். எல்லாரையும் மீட்பு பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே ஏற்ற காலங்களில் விலகுகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. யாருக்காக வச்சிருக்காரு? அதுபடி இதற்காகவே இதற்காகவே நான் எதுக்காக வச்சிருக்கிறேன்? கர்த்தர் எதுக்காக வச்சிருக்காரு? நேரம் பண்படுத்தப்படணும், சூழ்நிலைக்கு ஏற்றவண்ண பேசணும். உன் வார்த்தை யாரும் காயப்படுத்தக்கூடாது. உன் வாயில இருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகருக்கு சமாதானமா இருக்கணுமே தவிர யாரும் என்ன பண்ணக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணக்கூடிய போதகனாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து கேளுங்க தகடனே, நான் பொய் சொல்ல வரலங்க. உனக்கு கட்டுக்கதையை பேச வரல, உண்மையை குறித்து கூட பேசுகிறேன். அல்லேலூயா. வேதத்தை வெளிச்சத்தை உனக்கு கொண்டு வரேன். ஆமென். பிசாசானவன் தலைமுறையாக பின் தொடர்ச்சியாக உங்கள் இதயங்களிலே கட்டி வைத்திருக்கிற அந்த தலைமுறை சாபக்கத்தை உடைக்கப்படும்படியாக, வாழ்க்கை தொடர்ந்து வருகிற தரித்திரத்தின் கட்டுகள் உடைக்கப்படும்படியாக, ரட்சிப்புக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சாத்தானின் வல்லமைகள் உடைக்கப்படும்படியாக, தேவனுடைய சாயலாக இருக்கிற இந்த கிறிஸ்துவின் மகிமையான இந்த சுவிசேஷத்தின் ஒளியை உங்களுக்கு கொண்டு வரும்படி கர்த்தர் என்னை உங்களுக்காக நியமித்து வச்சிருக்கிறாரா? நான் என்ன சொல்லுகிறேங்க, என்ன பேச முடியாது, இங்க நின்று போய் பேசக்கூடாது. ஆமென் சொல்லு பாப்பா. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்கும். எது உன்னை விடுதலையாக்கும்? நீ பண்படுத்தப்பட்ட நிலைமை மாறணும். நீ கோதுமை மணி நிலத்துல வீழ்ந்து சாகணும். சாகனா நீ தனித்து விடப்படுவ. செத்தா இன்னொரு மரம் உனக்கு முளைக்க. கேட்டு நீ செத்தாதான் இன்னொரு மரம் உனக்கு முளைக்கும். சாகலாம் முளைக்காது. அல்லேலூயா. இதுக்காகவே நான் ஊழியக்காரன் நினைக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை பேசுறேன். அன்றியும் நல்லா கொஞ்சம் பண்படுத்தப்பட்ட நிலம் எப்படி வருது பாரு. நிலங்குடி அங்கே யாரையும் பார்க்க நேரம் பாரு. பண்படுத்தப்பட்ட நிலம் எப்படி மாறுது பாரு. புருஷங்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமா எப்படி இருக்கணும்? புருஷன் ஆம்பளைங்க எப்படின்னா கோபமும் தர்க்கமும் இல்லாமல் எந்த இடத்துல கோபம் எந்த இடத்துல தர்க்கம் வரும்? எங்க வரும் கோபம்? எங்க வரும்? புருஷர்கள் அப்படின்னு அப்படின்னாக்கா யாருக்கிட்ட கோபம் வரும்? என்ன நீ உனக்கு சொல்ல வேண்டியது? உன் புருஷன் யாருக்கிட்ட கோபப்படுவாரு? தர்க்கம் யாருக்கிட்ட போடுவாரு? தர்க்கம் மணிக்கிட்ட தான் பண்ணு. அதெல்லாம் இதெல்லாம் முடியாது. நான் சொல்றது தர்க்கம் வருமா வராதா? கோபம் வருமா வராதா? யாருக்கு வருது? புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான தங்கள் கைகளை உயர்த்தி எல்லா இடத்திலும் ஜெபம் பண்ணணும். இது பயன்படுத்தப்பட்டது. புருஷனுக்கு கோபம் வரக்கூடாது, தர்க்கம் வரக்கூடாது. பொண்டாட்டிக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? கோபம் பண்ணக்கூடாது. பொண்டாட்டிக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? தர்க்கம் பண்ணக்கூடாது. நீ யாரு? பயன்படுத்தப்பட்டவன். நீ பரிசுத்தவான். எல்லா இடத்துல நின்று ஜெபம் பண்ணக்கூடிய அதிகாரத்தை கத்து யார் கொடுத்திருக்கிறாரு? உனக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது புருஷன். மனைவிக்கு பாரு படி. ஸ்திரீகளும் யாரு? நல்ல சூப்பரா இருக்கு. யாரு நீங்க? யாரு? ஸ்திரீ. என்ன அழகா எவ்வளவு ஒரு தகுதியை வச்சு உங்களுக்கு என்ன அந்த பொம்பளையும் அப்படின்றதுல அந்த பொண்ணும் அப்படின்றதுல எப்படி இருக்கு பார்த்தேன். டீசெண்டா அழகா இந்த பரிசுத்த உங்களை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஸ்திரீ அழகா இல்லை, சந்தோஷமா. ஸ்திரீகள் போடாத போடாத என்ன போடாத என்ன போடாத 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 ஜோட்டி போடாத என்ன போடாத 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 ஜோட்டி போடாத பின்னாத பின்னாத முடிய பின்னாத
ஹல்லேலூயா. இது சொல்றாரு. ஆனா முடிய பின்னாம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஜோட்டி போட என்ன பண்ண முடியாது. ஏமாசி ஸ்திரீ மயிரை அழகா ஸ்திரீ அழகா ஸ்திரீ சொல்லிட்டாரு. இங்க முடியும் எது வழிதானே. சில பேர் அந்த வார்த்தை சொன்ன சில பேர் கோச்சிக்கிறாங்க. இதுதான் உண்மையான வார்த்தை. இதுக்கு பேர் என்னது? அது சொன்ன உங்களுக்கு கோவம் தெரியுது. பரிசுத்த வேதம் சொல்லப்பட்ட வார்த்தை தான் உண்மை. முடி அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்குது. தலை முடின்னு எழுதுறாரு அவரு. ஆனா இங்க நன்றாரு மயிர் பண்ணி மயிரை பின்னுதலாவது பொன்னிலாவது. பொன்னிடானது அப்பா இது மட்டும் கேட்டா வருது. அப்பா பொன்னிடானது தங்கம். ரைட்டு. மயிரை பின்னிலாவது பொன்னிலாவது முத்துக்களிலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். ஹல்லேலூயா. அதுக்காக எழுதி தூக்கு முச்சல் வந்துடமா வரக்கூடாது. நல்ல பண்ணி எழுதிச்சு அழகா ஸ்நானம் பண்ணிட்டு அழகா குளிச்சுட்டு அழகா தலையை வாரிக்கின்னு அழகா ஸ்ப்ரே எல்லாம் போட்டுக்கின்னு நல்லா ட்ரெஸ் பண்ணி என்ன பண்ண நல்லா நகையெல்லாம் பண்ணி எப்படி வரணும். அவன் நல்லா வாசனையா வரணும். சபை எப்படி என்ன பண்ணா, நீ எல்லாம் ஸ்ப்ரே போட்டு வந்தா சபை எப்படி இருக்கான்? அப்பா ஹல்லேலூயா. எப்படி இருக்க சபை? எப்படி இருக்கான்? ஆமா அப்படியே கம்ம 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 இருக்கும் சபை. ஏசி கதிக்கும் சும்மா பூக்கள் அழகா துளைக்கும். நல்லா இருக்கும் சபை. எல்லாரும் போயிட்டு நல்லா ஒரு ஸ்ப்ரே வாங்கி என்ன பண்ணிக்கிட்டு அடிச்சுக்க. நல்லது. மயிரை பின்னிலாவது பொன்னிலாவது முத்துக்களிலாவது வேறுபட்ட வஸ்திரத்திலாவது தங்களை அலங்கரியாமல். அலங்கரிமல் அர்த்தம் இப்படி உன்னை அலங்கரிக்காம கவனி. பண்படுத்தப்பட்ட நிலம் மாறணும். தகுதியான வஸ்திரம் தகுதியான வஸ்திரம் என்னது? பெண்களுக்கு தகுதியான வஸ்திரம் என்னது? இதான் சொல்லிட்டான். நீ வெள்ள மாட்டிக்கணும். கிடையவே கிடையாது. வெள்ள மாட்டிக்கணும் தகுதியான வஸ்திரம் அது கிடையாது. மாமிசத்துல பேசுகிறவர் அல்ல ஆவியானவர். ஆவியில் பேசுகிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. தகுதியான வஸ்திரம் என்ன? ஒரு ஸ்திரீயானவர் எந்த உடை அணியணுமோ அது அணியணும். பெண்கள் என்ன கட்டணும்? வயது அதாவது பிள்ளை பெற்றவர்கள் எதை கட்டணும்? சேலை. நான் பிள்ளை பெற்றுக்கிற பிறகும் நான் பெத்த பிறகுமா இனி போட்டு பேண்ட போட்டு நடத்தினா அது அது என்ன அவசரம் கிடையாது. அது தகுதியான அவசரம் நிலைக்கு புரியும். இது வெள்ள விலைக்கு இதுக்கு அர்த்தமா கிடையாது. பல பேர் வெள்ள விலை வச்சு பேசுவோம். அதெல்லாம் கிடையாது. பெண்கள் எதுல மதிக்கப்படுவாங்க? எதுல மதிக்கப்படுவாங்க? அழகான சேலையை கட்டினா தகுதியான வஸ்திரத்தை கட்டினா மதிக்கப்படுவார்கள். நல்லா பட்டு நீ நல்லா பட்டு நீ பேண்ட் ஷர்ட் போட்டுக்க தப்பு இல்லை. நீ பேண்ட் பண்ணி கூட போட்டுக்க ஒரு தப்பு கிடையாது. ஆனா உன்னை பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? முகம் சிரிப்பார்கள். கவனிச்சுக்க. முதல்ல நிலம் பண்படுத்தப்படணும். வாலிப வயதிலே படிக்கிற காலகட்டத்திலே கல்லூரி வாழ்க்கைகளிலே நீ அணியலாம். பனி போட்டுக்கலாம், சட்டை போட்டுக்கலாம், பேண்ட் போட்டுக்கலாம், பண்ணலாம். தப்பு கிடையாது. திருமணம் நடந்த பிறகு பிள்ளை பேச்சு பெற்ற பிறகு நீ எப்படி மாறினா தகுதியான வசனத்துக்கு வந்துடலாம். ஹல்லேலூயா. ஏன் திரும்ப வசனத்துல இருக்குது? நானா சொல்ல ஏன் சொல்ற பாரு. பொல்லாதவங்க கண்ணு பெரிய கண்ணு சொல்லக்கூடாது. என்ன பார்த்து என்னெல்லாம் யோசிக்கிற பாரு. நீ சொல்ல இது இந்த வேத வசனம் நம்ம யோசிக்க வைக்குது. தகுதியான வசனத்தினாலும் ஞானம் வரணும். உனக்கு என்ன வரணும்? முதல்ல ஞானம் வரணும். நீ யாரு, உன் வாழ்க்கை யாரு, உன் குடும்பம் யாரு, குடும்பத்தில் உள்ளவங்க யாரு, இதை விளக்கக்கூடிய ஞானம் வரணும் உனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஞானத்தினாலும் இங்கதான் பிரச்சனை. என்ன புத்தி இல்ல? நிலம் பண்படுத்தப்பட்ட நிலத்தை பத்தி கூட பேசுறீங்க. பண்படுத்தாத நிலம் சொல்லுது. இன்னும் அந்த தேவன் மேல நம்பிக்கை இருக்கிறியா? இன்னும் அந்த ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறியா? அந்த ஆளை தூசிட்டு அந்த ஆளை திட்டிட்டு சாப்பிடா. முதல்ல நீ சொல்றது எந்த நிலம்?
பண்படுத்தாத நிலம், தெரிந்த புத்தி இல்லாத நிலம், ஞானம் இல்லாத நிலம். அது ஞானம் இல்ல, தெரிந்த புத்தி இல்ல, அதனாலதான் பேசுது சாப்பிடாது. ஆனா பண்படுத்தப்பட்ட நிலம் எப்படி வரணும்னா, ஞானம் வரணும் உனக்கு, அத்தனை வரணும் உனக்கு, தெரிந்த புத்தி வரணும். அப்புறம் தெரிந்த புத்தி வரணும். அந்த சிலைக்கு முன்னாடி போற சாப்பாட்டை நான் வாங்க கூட தெரிந்த புத்தி வரணும் உனக்கு. டீ குடிக்கிறத பண்ணி கொடுத்து வாங்கி தரக்கூடாது. கையில ஏசப்பா ஒன்னா தூங்கு 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 லாட்டினாங்க உண்ணாருங்க, தூங்குப்பா தூங்கு தூங்குப்பா தூங்குனீங்க. உனக்காக எனக்காக பிறந்து போய் சிவிக்கு போய் உயிரை விட்டு உயிரிழந்து ஒன்னா கையில இருக்கிற ஏசப்பா இருக்கு. 5 லட்சம் பேர் போனா 5 லட்சம் பேர் பாதாளத்துக்கு போறான், நீங்க போற. 5 லட்சம் பேர் எங்க போறான், நரகத்துக்கு போறான், நீங்க போனா சேர்த்து நீங்க போயிடாத. அதனாலதான் சத்தியத்தை ஒன்று சொல்லிக்கிறோம், போயிடாத, நரகத்துக்கு போயிடாத. எங்க போனீங்க? 5 லட்சம் பேர் போனாங்க, அவங்களாம் பாவி. நீ யாரு? யார் அவன்? பாவி. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமி நாடுகளிலும் தண்ணீர்களிலும் எனக்கு ஒப்பான ஒரு உருவத்தை என்ன பண்ணக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாது சொன்னவர் அவரு. அல்லேலூயா. லைவ்ல போகுது எல்லாம் வார்த்தை சொல்லிடுற சில வார்த்தை நாங்குது. மேல வானத்திலும் கீழே பூமியிலும் பூமி நாடுகளிலும் தண்ணீர்களிலும் எதிலையும் மேல வானத்தை கீழே பூமியிலும் எனக்கு நிகரான ஒரு தெய்வத்தை என்ன பண்ணாதீங்க, ஒரு சிலை என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம். நான் சிலை அல்ல, நான் யாரு? நான் ஒளியா இருக்கிறேன். என்னதான் நீ பார்க்க முடியாது, நான் உன்னை பார்ப்பேன். கைது கேட்டு அல்லேலூயா. அல்ல புரிஞ்சுக்கோ, நீ தெய்வத்தை பார்க்க முடியாது. தெய்வம் யாரை பார்க்க? உன்னை பார்க்கிற தெய்வம் வேணுமா, நீ பார்க்கிற தெய்வம் வேணுமா? எது வேணும் உனக்கு? நான் கேட்கிற வார்த்தை புரியல உனக்கு. உன்னை பார்க்கிற தெய்வம் வேணுமா, நீ பார்க்கிற தெய்வம் வேணுமா? உன்னை பார்க்கிற தெய்வம் வேணுமா? கைது கேட்டவை உன்னை பார்க்க நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. வேத சொல்லுங்க, அவன் சொல்றா, ஆகா சொல்றா, உணர்ந்த சொல்றா, நீரினை காண்கிற தேவன். அவன் எந்த நிலைமையில இருக்கிற உன்னை பார்க்கிறாரு அவரு. நீ கவலைப்படாத. உன்னை கண்மணி போல, கண்ணின் இமையை காப்பது போல கண்மணி போல உன்னை காக்கிற உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்த புத்தி. அப்புறம் முடிப்பட்ட தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே என்ன கிரியை, என்ன கிரியை? அந்த பக்கம் நம்ம உஷா என்ன சொல்ல, என்ன கிரியை, என்ன கிரியை இருக்கணும் பின்னாடி சொல்லு. சேவா என்ன கிரியை வரணும்? அந்த பக்கம் சாலி என்ன கிரியை செய்யணும்? நற்கிரியை. அல்லேலூயா. என்ன உங்ககிட்ட என்ன கிரியை வரணும்? உன் கிரியை நற்கிரியை இருந்தா நீ என்ன நிலம்? பண்படுத்தப்பட்ட நிலம். உன் கிரியை என்ன அர்த்தம்? கிரியை என்ன அர்த்தம்? உன் செயல், நீ நடக்கை. பண்படுத்தப்பட்ட நிலம் நற்கிரியை செய்யும், பண்படுத்தாத நிலம் துர்க்கிரியை செய்யும். நீ எதை செய்ய யோசிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தி உள்ள தேவ பக்தி உள்ளவர்கள் என்று ஏற்றபடியே நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அலங்கரிப்பது உங்களுக்கு ஞானத்தோட இருக்கணும், தெளிந்த புத்தியா இருக்கணும், நற்கிரியை செய்யணும், தேவ பக்தியுள்ள செயலுக்கு ஏற்ற வண்ணமாக நீ நடக்கணும். இந்த அலங்கரிப்பு உனக்கு இருந்தா உன்னை அவர்கள் வாழ்த்துவார்கள், உன் பேரை புகழ்வார்கள். அல்லேலூயா. இது எப்படி நடக்குதுன்னா, நான் சொன்ன பாரு, தகுதி உள்ள வசனம் எப்படி வருது, அடுத்த வசனம் பாரு. ஸ்திரியா யாரு? 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 யாரு ஸ்திரி? உன்னை பார்த்தா பேசுறேன், உனக்குதான், நாம கிடையாது. நாம உனக்குதான். ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் முடியாது முடியாது பாதலாம். அதெல்லாம் எப்படி எல்லாத்தையும் நான் எப்படி அடைக்க போறது? எல்லாத்திலயும் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், நிலத்துக்கு சொந்தக்காரன் என்ன பண்ணுவான்? நிலத்தை ஏறு ஓட்டுவானா?
வரப்ப மண் வெட்டி வச்சு என்ன பண்ணுவான்? வெட்டுவான். தேவையான இடத்துல கட்டப்பாறையை குத்துவான். யாருக்கு அதிகாரம் நிலத்து மேல? நிலத்து சொந்தக்காரன் உரிமை இருக்குது. நிலம் புரிஞ்சுக்கியா? நிலம் பண்படுத்தப்படணும். சொந்தக்காரன் செய்வான். நிலத்துக்கு உரிமையானவன் எஜமான் செய்வான். இல்ல இல்ல என்ன வெட்டாத, என்னால தாங்க முடியாது, இல்ல இல்ல குத்தாத அப்படின்னா நிலம் முள்ளு கடமாயிட்டான். முள்ளு கடமாயிட்டான். நீ முள்ளு கடா மாறணுமா, நிலமா மாறணுமா? கோதுமை மணி நேரத்தில் வந்து சாக்கணுமா, அப்படியே கிடக்கணுமா? நீ பண்படுத்தப்படணுமா, பண்படுத்தக்கூடாதா? நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை சீர்திருத்தங்கள் புரிஞ்சுக்கொள். நல்ல மகா பெரிய சீர்திருத்தவாதி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கைதில் கட்டுமை மகா பெரிய சீர்திருத்தவாதி. அறியாத நடக்காத பொக்கிஷங்களை இந்த பரிசுத்த வேதத்தில் நமக்கு தர வச்சிருக்கிறாரு. அறிந்தவர்கள் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த கிருபையை கத்து நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கணும். பக்குவப்படணும், மண்ணு பண்படணும். ஸ்ரீயானவள் முடிச்சுட்டாங்க. அது மேல போக டைம் ஆச்சு. ஸ்ரீயானவள் எல்லாவற்றையும் சொல்லுவோமா? எனக்காக கேட்குங்க. ஸ்ரீயானவள் நல்லா திரும்ப பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் ஐசக் பாத்தீங்க சீக்கிரம். அப்புறம் வேற அப்படியே இல்லை. ஐசக் சொல்றேன் பாத்துப்பா. என்னப்பா புரியுதா? எஸ்ஐக்கள் பாத்துக்கோ. எல்லாம் பாத்துக்கோ. இந்த பக்கம் ஜான் ஜோசப் பாத்துக்கோ, கிரியன் பாத்துக்கோ, எல்லாம் பாத்துக்கோ, எல்லாம் பாத்துக்கோ. ஸ்திரியானவள் என்ன பண்ணா? எல்லாவற்றிலும் என்ன பண்ணா? ஐயா இது நடக்குமா? நடக்கணுமா, நடக்கூடாதா? பண்படுத்தப்பட்ட நிலமா நீ மாறணுமா, மாறக்கூடாதா? மாறினாதான் நிலத்தை சக்திக்கு யார் வருவாரு? யார் வருவாரு? அவர் வருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் இருந்து அப்படின்னா அர்த்தம் சும்மா வாயை மூட, வாயை துறக்காத மூடுன்னு அர்த்தம். நம்ம அமைதியா என்ன அர்த்தம்? சாலி வாயை திறந்து என்ன பண்ணக்கூடாது? நீ பேசக்கூடாது. நான் சொல்லிட்டு பிரமாணம் பண்ணிட்டு அமைதியா இருக்கணும். அவன் கேட்கற கேள்வி தலைதான் ஆட்டி இருக்கணும். இப்படி ஆட்டணும், இப்படி ஆட்டணும். வாயை திறந்து என்ன பண்ணக்கூடாது? நீ பேச முடியாது. நீதி பறிக்கும் நீதி அரசுக்கு முன்னாடி நீ கையை கட்டிக்கிட்டு அவர் கேட்கற கேள்விங்களா அப்படிதான் சொல்லணும். என்ன பண்ணுறீங்க? பேச முடியாது. அப்ப வீட்டுக்கு நீதி பறிக்கிறாரு கணப்பா. யார் சொன்ன வார்த்தையா? சூப்பர். அதனாலதான் வீட்டுக்கார சொல்றாரு, என் மனைவி என்ன சொல்றது தெரியுமா? சொல்றாரு அவரு இளவரசி. அவன் வீட்டுக்கார எப்படி சொல்றாரு? நம்ம பார்த்து ஜெபமணியை பார்த்துட்டு சொல்றாரு, என் மனைவி இளவரசி. சந்தோஷம். மனைவி எப்படி புகழ்றாரு, சந்தோஷம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் நல்ல மனுஷன். ஆமா, அவங்க வீட்டுக்கார பார்த்து சொல்லாது, எனக்கு இளவரசி என் மனைவி அப்படின்னா அவர் ராஜா நினைச்சிருந்தாங்க. அவர் நான் ராஜா என்ன பாரு, அவர் ராஜா ஆகிட்டு வர மனைவி எப்படி பாக்குறாரு? இளவரசா பாரு. சந்தோஷம். இப்படிதான் வாங்கணும் குடும்பத்துல. நல்லா புரியும். நிலம் பண்படுத்தப்படணும். நல்லா கேட்டுக்கோ. படிங்கப்பா. முடிச்சுட்டேன். உபதேசம் பண்ணாத யாருக்கு? யாருக்கு? வா போ காரு எதிரு அங்க வா இங்க போ அதவாங்க இதை கூட என்ன பண்ணாதீங்க. உபதேசம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் பெண்ணுக்கு நான் உத்தரவு இன்னும் கொடுக்கல. யார் மேல அதிகாரம் செலுத்த? புருஷன் மேல பொண்டாட்டி அதிகாரம் செலுத்த நான் இன்னும் பெண்ணுக்கு சிரிக்கிட்ட கொடுக்கல, அதிகாரத்தை கொடுக்கல. அப்ப அதிகாரத்தை பற்றி யாரு? அதிகாரத்தை பற்றி யாரு? அதிகாரம் பற்றி ஆட்கள் கையை உழைத்து கையை தட்டி கத்திரமை பண்ணு. யாருக்கு அதிகாரம்? யாருக்கு அதிகாரம்? அப்ப பாக்குறாரு லதா வீட்டுக்கார பாக்குறாரு, இப்போ தானே எனக்கு அதிகாரம் வந்து கையில
எல்லாம் கேட்டு அதிகாரம் கையில வந்துச்சு போய் லேலுயா. அப்ப இனிமே நான் சொல்றதான் அவன் வந்துச்சு அதிகாரம். இனி நான் சொல்றதான். இனி அவர் வேற மாதிரி பார்க்க அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டே இருப்போம். லேலுயா. வேற மாதிரி மாறிட்டே இருப்போம். அவன் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்த சிறியானவர்களுக்கு என்ன கொடுக்கலன்னா இன்னும் உத்தரவு வரல. உத்தரவு வர வரைக்கும் அமைதியாரு. அமைதலாய் இருக்க வேண்டும். நீ அமைதலா இருக்க வேண்டும். ஏன்னா எதற்காக நான் ஏன் சொல்றேன், ஏன் இதை சொல்றேன்னா, ஏன் இப்படி பெண்கள் நடக்கிறேன்னா ஏன் சொல்றேன்னா, முதலாவது படிக்கப்பட்டது யார் படிக்கப்பட்டது? முதல்ல யாரு? பாரு எங்க பாரு சொல்லு, எங்க பாரு ஆட்கள் பாரு. யார் படிக்கப்பட்டது முதல்ல? நான் தான். சொல்ல பாப்போம் யாரு முதல்ல படிக்கப்பட்டது? யாரு? நான் தான். யார் படிச்சது? நான் தான். முதலாவது படிக்கப்பட்டது ஆதாம். பின்பு ஏவா. போனா போட்டுன்னு போனா போட்டோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? உங்களுக்கு பண்ணிட்டாரு. அது சும்மா படிக்கல, எங்களை எடுத்து உருவாக்கினாரு, களிமண் எடுத்து உருவாக்கினாரு. உங்களை எங்க இது படிச்சுக்கிறது தெரியுமா? எங்களுக்குள்ள இருந்த விழா எலும்புதான் ஒண்ணு. நீ யாரு? இந்த மொத்த உடம்புல இருக்கிற இந்த மொத்த உடம்புல இருக்கிற எலும்புல ஒரு எலும்பு. நீ இந்த எலும்பு சும்மா பண்ணக்கூடாது. ஆமா, புருஷன் அடிப்பான், தலையில கொட்டுவாங்க. சம்பாதிக்க போது அவன் தனி அதிகாரம். ஆனா அடிக்கிறதுக்கு அவன் கூட அதிகாரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க முதல்ல கவனிச்சுக்க. நிலம் என்ன பண்ணா? பண்படுத்தப்படணும். ஆமென். அல்லேலூயா. பண்படுத்தினா அந்த நிலத்தை வந்து எஜமான் சந்திப்பார். அல்லேலூயா. பண்படுத்தப்பட்ட நிலத்தை யார் சந்திப்பாரு? எஜமான் சந்திப்பார். சந்தித்து அது நல்ல விளைச்சலை தரக்கூடிய நிலமாக கர்த்தர் மாற்றுவார். அவரை ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு